அவர் தோற்றம் மாறினார். கிறிஸ்துவில் பிரியமான இறை சமூகமே, வரலாற்று சிறப்புமிக்க விண்ணேற்பு அன்னையின் இந்த திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? தெரியுது, முகத்திலே தெரியுது. மிக்க மகிழ்ச்சி. 1-2 ஆண்டுகள் அல்ல, 173 ஆண்டுகள் இங்கே அன்னையினுடைய அருட்பெருக்கால் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய நன்றி சொன்னால் அது போதாது, வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது. அதில் மிகப்பெரிய சிறப்பு, இதோ உமது அடிமை உமது சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று வாழ்ந்த தாய். அதனால் அந்த அன்னையினுடைய வாழ்வு இந்த மண்ணில் வாழ்ந்தபோதே உருமாறி இருந்தது. அதனால் அவள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அந்த தாய் ஈன்றெடுத்த மகன், அப்பா பிதாவே, என் விருப்பம் அல்ல உம் சித்தத்தின்படியே என்று வாழ்ந்தார். அவர் உயிர்த்ததை நாம் அறிவோம். இப்போ வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை தாயும் பிள்ளையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன தத்துவம்? நமது விருப்பம் அல்ல. யாருடைய விருப்பம்? கடவுளின் விருப்பம். அதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுவும் சும்மா இல்லை, ஊர் உலக அறிய கொடியை ஏற்றி, பழைய மாதிரி இல்லை, இப்போது இங்கே கொடி ஏற்றப்படுவது உலகமெல்லாம் தெரிகிறது. இந்த வீடியோ இருக்குது, போயிட்டே இருக்கும் நெட்டில், அது வாட்டில் போகும். எல்லா நாடுகளிலும் இருக்கிற நமது உறவுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, மிகப்பெரிய ஒரு பிரகடனம் செய்கிறோம். இந்த ஊரில் நாங்கள் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக, எங்கள் விருப்பப்படி அல்ல, இந்த சமூகத்தின் விருப்பப்படி அல்ல, இறைவனின் விருப்பப்படி வாழ்கிறதை உறுதி செய்வதற்காக கொடியேற்றி உங்களை எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுறுத்தல். கடந்த மாதம் அகில உலக ஐக்கிய நாட்டு சபை சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரில் இருக்குது. அங்கே ஒரு அகில உலக மாநாட்டுக்கு போயிருந்தேன் நான். அப்போ அந்த இடத்தை சந்திக்கிற பொழுது உலகின் பல கோடிகளிலிருந்து வந்து மக்கள் ஓடி எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, கொடியை பார்க்க போகிறாங்க. ஏன்னா எல்லா நாட்டு கொடியும் அங்கே பறக்குது. அவங்கவுங்க ஓடி போய் அவங்க கொடியை போய் பார்த்துட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ கொடி வந்து ஒரு நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய, இந்த தேசத்தில் வாழ்கிற கோடான கோடி மக்களே அங்கே தொங்குற மாதிரி அவங்க அடையாளம். அது போப்பாண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, பாப்பரசரின் கொடியை பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை கையில் வைத்திருப்பார்கள். கவனிச்சிருக்கீங்களா? மிகப்பெரிய பிரகடனம். நாங்களெல்லாம் அகில உலக கத்தோலிக்க தலைவர் பாப்பரசர் நாங்கள் மதிக்கிறோம், அவர் எங்கள் தலைவர் என்பதை பிரகடனப்படுத்தி நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம் என்பதாக அது செய்தியை சொல்லுது. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆலய பீடத்தில் ஒரு பக்கம் நாட்டின் கொடி, மறுபக்கம் பாப்பரசரின் கொடி இருக்கும். ஆலய பீடத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு விடயம் அது. ஏனென்றால் நாங்கள் இந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் நாங்கள் இறுதியில் போக வேண்டிய நாடு இன்னொன்று இருக்குது, அதன் அடையாளம் பாப்பரசருடைய கொடி. பிரியமானவர்களே, கொடி சும்மா சாதாரண விஷயம் நம்ம நினைக்கக்கூடாது. கொடி மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 1/4 மீட்ரு, 1/2 மீட்ரு, 1 மீட்ரு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அது இல்லை. ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. வரலாற்று ஏடுகளில் எத்தனை சாம்ராஜ்யங்கள், அத்தனை சாம்ராஜ்யத்தையும் அடையாளப்படுத்தியது கொடிகள் தான். அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு கொடிகள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னென்ன கொடி? தப்பாக சொல்லிடாதீங்க. மீன் கொடி, புலிக்கொடி,
நான் சிறுவனாக இருக்கிற பொழுது நினைவு இருக்கிறது, அப்போ தான் முதன் முறையாக அதிவேக விரைவு வண்டி விடுறாங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து வருது. அப்போ நாங்களாம் வேடிக்கை பார்க்க போகிறோம். திருச்சியில் கிராஸ் ஆகுது. முதலாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிற வண்டின்னு இந்தியா ஃபுல்லாக பிரகடனம். அப்போ போய் நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் அப்போ திருச்சியில் நிற்கும். இன்ஜினுக்கு முன்னால் பெரிய மீன், 2 மீன், 2 பக்கமும் கொடி. என்ன நாட்டு கொடி? மதுரை எந்த நாடு? சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா? பாண்டிய நாட்டினுடைய மீன் சின்னத்தை வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், இது ஏன் இவ்வளோ பெரிய மீன் வச்சுருக்காங்க, இதில் மீன் கொண்டு போகிறாங்களான்னு கேட்டேன். நான் மீன் வியாபாரம் பலமாக நடக்கும் போட்டிருக்கு. மதுரைக்கு மீன் கடல் மீனுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ தான் சொன்னாங்க, அந்த நாடு மதுரையிலேருந்து வருது, மதுரையினுடைய புகழ் அந்த பாண்டிய நாட்டினுடைய சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இலக்கியங்கள்லையும் பார்க்குறோம். எல்லா இலக்கியங்களும், தமிழ் இலக்கியங்களில் ஒரு இனத்தை அடையாளப்படுத்துகின்ற கொடி என்றும் இருந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் கோவலன் வருகிற பொழுது அங்கே பறந்து கொண்டிருந்த கொடிகள் சொல்லிச்சான், கோவலனே வா வான்னு சொல்லிச்சான். 2வது தடவை வரும்போது அந்த கொடிகள் சொல்லிச்சோம் போன்னு. பெரிய அடையாளங்கள். ஒன்றும் வேண்டாம், நமக்கு பிடித்தவர்கள் வருகிற பொழுது சமாதானத்திற்காக வெள்ளை கொடி காட்டுக்கிறோம் இல்லையா? பிடிக்காதவங்க வந்தால் என்ன பண்ணுவோம்? காட்டிடும்ல நீங்கன்னு. சாலையில் போகிறோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு அங்கே என்ன கொடி வச்சுருப்பாங்க? சிகப்பு கொடி வச்சுருப்பாங்க. டேக் டைவர்ஷன் அப்படின்னா அங்கே சிகப்பு கொடி வச்சுருப்பாங்க. ஒலிம்பிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒலிம்பிக்ஸில் தனி மனிதன் வெற்றி பெற்றாலோ, ஒரு குழு ஃபுட்பாலு, ஹாக்கி, கிரிக்கெட் எதில் வெற்றி பெற்றாலும் அவங்க முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? உடனே கொடி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உடனே கொடி. தன் நாடு இந்தியாவில் இருக்கிற வீராங்கனைகளும் வீரர்களும் வெற்றி பெற்றால் உடனே இந்திய நாட்டு கொடி கொண்டு தூக்கிட்டு ஒரே ஓட்டம். அவர்கள் சட்டையில் இந்திய நாட்டு கொடி இருக்கும், அவர்கள் ஷூவில் இருக்கும், தொப்பியில் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே ஜெயிச்சா நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே இல்லைங்களா? எல்லாரும் சந்தோஷம். இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நீ சும்மா நோக்காமல் உட்காந்துருக்க வீட்டில், அப்படியே டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. நீ எது குதிக்கிற? அவன் கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சு வைக்கிற நெத்தி வேறு பாவம், எவ்வளோ கஷ்டம். நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரி. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கொடி நம்மளையும் எங்கோ ஃப்ரான்ஸில் விளையாடுற எவனோ ஒருத்தர் நமக்கு தெரியாது, நம்ம தேசத்துக்காரன் கனெக்ட் பண்ணுறான் பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போது வந்து கொடி ஒரு சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எதற்காக இவ்வளோ சொல்லுகிறேன் அப்படின்னா, இங்கே ஏற்றப்பட்டிருக்கின்ற கொடி நமது தேவாலயங்களிலே இறைவனை முன்னிறுத்தி, புனிதர்களை முன்னிறுத்தி நாம் ஏற்றுகின்ற கொடி மிக ஆழமான அர்த்தத்தை உடையது. அதுக்காக சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன கொடிகள், சொல்லாத கொடிகள் எல்லாம், சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிந்து போச்சு. இதெல்லாம் அழிஞ்சிரும். எந்தெந்த கொடியெல்லாம் என்ன அர்த்தத்தை சொல்லுதோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எத்தனை சாம்ராஜ்யங்கள், பபிலோனிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோமை சாம்ராஜ்யம், என்ன முகலாய என்ன பேரரசு, அவ்வளோ பேரும் கொடி வச்சுருந்தான், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் நாம் கொடியேற்றி கொண்டாடுகிற பொழுது அங்கு அன்னையின் உருவம் பதித்த கொடியை நாம் ஏற்றுக்கொண்டோம். விண்ணேற்பு அன்னையின் உருவம் பதித்த கொடியை ஏற்றுகிறோம் அப்படின்னா அது முடியாது. அது இந்த மானுட வாழ்க்கை மட்டுமல்ல, மறு உலக வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தகுதியாக்கி கொள்வதற்கு மண்ணில் வாழும்போது நம்ம கரெக்டாக வாழணும். இயேசுவினுடைய உருமாற்றம் உடலோடு இருக்கிற பொழுது அவர் உருவம் மாறுகிறதாக நாம் படித்தோம் இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் மாதிரியும் இயேசு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் அது. எல்லோரும் செய்வதைப் போல செய்தால் நீங்களும் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள், புறவினத்தாரும் அப்படி செய்வதில்லையா சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறார்ல, எல்லாரும் மாதிரியும் நம்ம இருந்தோம்னா நம்ம இருக்கிறது இருப்புக்கு அர்த்தம் இல்லை. நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்றால்
எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? வாழுகிற பொழுதே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த அன்னை போல. என் விருப்பம் கிடையாது, உமது அடிமை நான். அதே மாதிரி இயேசு, அப்பா பிதாவே, என் விருப்பம் அல்ல உம் சித்தத்தின்படி, அதை சொல்லுவது தான் இந்த கொடி. அப்படி வாழுகிற பொழுதே நமது உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும், உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் மாற்றணும். எப்படி? எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, நாட்டு நடப்பு அதுதானே, நாட்டு நடப்பு அதுதான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. இதுதான் செய்தி. இந்த சமூகத்தில் எல்லாம் சரி, போய் சொல்லலாம், வாய்க்கு வந்தது பேசலாம், சூழ்ச்சி செய்யலாம், அடுத்தவனை ஏமாற்றலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் சரி. இன்று சிறு பிள்ளைகள் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு நான் ரெகுலராக போய்கிட்டு இருக்கேன். அங்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சரிவு ஏற்படுத்தி கிடக்கிறது. எல்லா பிள்ளைங்களும், இளைஞர்கள், இளம் பெண்களும் தம் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், போதை அடிக்கலாம், வீக்கெண்ட்ஸில் டேட்டிங் போகலாம், ரொம்ப சாதாரணமாக. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, இல்லாட்டி உனக்கு இல்லை, ஓ சரி என்ன நீ. பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறது, இளைஞர்கள் இளம் பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் எல்லாரும் அப்படி இருக்காங்கல்ல, நாங்கள் இருந்தால் என்ன? இது எல்லாரும் பேசுகிறோம் நம்ம. அவர்கள் காசு பணத்தை பார்த்து மனிதர்களை மதிக்கிறார்கள். ஒரு ஆளை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்கேன் பண்ணுறோம். கழுத்தில் ஒரு 5 பவுனு, காதில் ஒரு 3 பவுனு, வலையில் ஒரு 1 பவுனு தேரும், புடவை, பட்டு புடவை ஒரு 15,000 ரூபா வரும், செருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 லட்ச ரூபா வரும். இப்படி தானே நம்ம பார்க்குறோம். பெண்கள், ஆம்பளைங்க எப்படி பார்ப்பான்? என்ன வாட்சு, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, ஸ்விஸ் வாட்சா, என்ன ஷூ போட்டிருக்காரு, என்ன பிராண்டட் சட்டையா, காரு என்ன காரு, ஒன்றையா டுபுக்கு காரா இல்லை பெரிய காரா. மனிதர்களை அப்படித்தான் பார்க்குறோம். வெள்ளையும் சொல்லியுமா இருந்தால் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கவே இல்லையே பிறந்ததுலேருந்து, வாங்க வாங்க உங்ககிட்ட ஒட்டிக்குவா. ஏன்? வெள்ளையாக இருக்கவங்கள அவளுக்கு பிடிக்குமா பாப்பாவுக்கு. நான் சொன்னேன், அறிவு இருக்க உனக்கு, இப்படியா புள்ள வளர்ப்ப? சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது வெள்ளையாக இருக்கிறவர்களும் பிடிக்கும்னா, ஏன் கருப்பாக இருக்கவன் மனுஷன் இல்லை சொல்லுங்கள். அவர் எப்பவுமே எஜுகேட்டட் ஆட்கள்கிட்ட தான் பேசுவார். ஏன்னா அவர் பெரிய லபக்குதாஸ், லார்டு லபக்குதாஸ். ஏன் ஒரு மனிதனை நீ மதிக்கிற பொழுது அவனது படிப்பில் தான் மதிப்பியா, நிறத்தில் தான் மதிப்பியா, அவருடைய காசு பணத்திற்காகத்தான் மதிப்பாயா? அவங்க எந்த ஊர் 2 தடவை 3 தடவை கேட்குறான்னா எந்த ஊருன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை, என்ன சாதின்னு கேட்குறான். நீங்கள் எந்த ஊர்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் எந்த இடம்? ஏன் நீ மனுஷனை பார்க்க மாட்டியா, ஜாதியாக தான் பார்ப்பியா? ஒரு மனிதனை ஜாதியாகவும், நிறமாகவும், இனமாகவும், மொழியாகவும், காசு படைத்தவன் காசு இல்லாதவனாகவும், ஏழையாகவும், பணக்காரனாகவும், பாட்டாளியாகவும், பைத்தியக்காரனாகவும், முட்டாளாகவும், இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மாறணும். இந்த சமூகத்தில் 99% விஷயங்கள் நமக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 99% சொல்றேன். நாம் இன்று எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இவ்வளவு நேரம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதைத்தான் கற்றுக்கிருக்கோம். யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, அடிமை குடிமகன் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ வித்தியாசம் இல்லைன்னு பவுலடிகளார் சொல்றார். அப்போ இயேசுவை அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் நாம் சிறு பிள்ளைகளாக வரங்களுக்கு பொழுதே பெரியப்ப வீட்டுக்கு போகாத, எனக்கு அவனுக்கு ஆகாதுன்னு சித்தப்பன் சொல்லி கொடுக்குறான். அசிங்கம் இல்லை? அத்தை பார்த்து எச்சரிக்கையாரு, ஒரு மாதிரி ஆள். உடன்பிறப்புகளின் பிள்ளைகள் ஒருவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. மருமகளை தொடக்கத்திலே அடக்கி ஒடக்கி வச்சிரு, இல்லை திமிர்வா அறிவுரை. பார்த்து கிளவிட்ட நடந்துக்க, தொடக்கத்திலே கிளவிட்ட வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரு அறிவுரை. யார? மாமியார். வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரு, இல்லை அவ்வளோதான் நீ காலி. எது இருந்தாலும் வீட்டுக்காரனை சொல்லி வீட்டுக்காரனை கையில் போட்டுக்க, அம்மா காரி அறிவுரை.
வீட்டுக்காரனை கையில் போட்டுக்க. ஏங்க இப்படி செய்கிறீங்க? எல்லாரும் அதானே செய்கிறாய். எல்லோரும் செய்வதை போல் செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அதுக்கு தான் இந்த கொடியை ஏற்றிருக்கோம். இந்த திருப்பி திருப்பி நான் கொடின்னு சொல்வது அதுக்கு தான். கொடியை ஏற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க, நாங்கள் வேற மாதிரி. எப்படி? நாங்கள் வேற மாதிரி, எல்லாரும் மாதிரி இல்லை, நாங்கள் வேற. கொடியை ஏற்றிட்டோம். இந்த திருவிழா முடிகிற பொழுது நாங்கள் எல்லோருமே எல்லா விதமான அழுக்கு சிந்தனைகள், இருட்டு சிந்தனைகள், இந்த சமூகம் சொல்லுகின்ற மரபுகள், மதிப்பீடுகள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வெளியே போட்டுட்டு நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக வாழப்போகிறோம், ஆதி திருச்சபை போல. அதுதான் இதோட அர்த்தம். நான் சொல்ல புரியுதுங்களா? அதோட அர்த்தம் அதுதான். ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உருவாகும். எங்கள் தலைவர் இயேசு கிறிஸ்து, எம் பெருவான் இயேசு, நாங்கள் 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 சரணாகதி அடைகிற இறைவன் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வோம். அவர் என்ன சொன்னார்? அன்பு செய்ய சொன்னார். எத்தனை தடவை? 70 முறை. அப்படின்னா முடிவில்லாமல் அன்பு செய்யின்னு சொன்னார். யாரை அன்பு செய்ய? நீ உன்னை அன்பு செய்கிற மாதிரி எல்லாரையும் அன்பு செய்ய. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு பாட்டு இயற்றின். அதை அப்பொழுது இருந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் மிகவும் விரும்பி அதை பற்றியே பேசினார். அந்த பாடலுடைய வரிகளை கவனிங்க. அதுதான் நமது அழைப்பு. நமது அழைப்பு என்பது அதுதான். அன்பு 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 உலகை வெல்லும் அதிசயம். அன்பு 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 ஆண்டவன் செய்த அறிமுகம். பெறுவது அல்ல அன்பு, தருவது தானே அன்பு. பெறுவதில் அல்ல அன்பு, தருவது தானே அன்பு. முடிவில்லாமல் தருவதே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு வாழ்ந்த அன்பு. நமக்கு அன்புன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டுக்கு போனீங்க என்ன கொடுத்தாங்க? சிலுவை பட்டி என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கல, கிளவி. சை, இதை வச்சுக்கிட்டு என்ன தலைமாட்டில் வச்சு நல்லா பணக்கார கிளவி. 5 ரூபா கொடுக்கலையே பிள்ளைக்கு, பச்சை பிள்ளைக்கு. அப்போ சின்ன பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? யாராவது சிலுவை போட்டால் காசு கொடுக்கணும். அசிங்கம் இல்லை? எப்படி நல்லா கவனிச்சானாங்களா? என்ன சாம்பார் இருந்துச்சு, நாசமாக போக போரே ஒரு கறி, முட்டை, மீன் எல்லாம் போட்டு செய்ய வேண்டாம். அப்போ நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், எல்லாரும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, குடு, அதை குடு, இதை குடு, இது குடு, எல்லாம் குடு, குடு 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 குடு. இதுதான் அன்பு. ஆனால் இயேசு சொன்ன அன்பு அது இல்லை. குருடன், செவிடன், மொடவன், தொழுநோயாளி, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், உரிமை வாழ்விழந்தவர்கள், ஏழை, அவங்கிட்ட இவர் போகிறார். போகணும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறேன். எப்படி அன்பு செய்யணும்? செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மைகள் நாளும் செய்யணும். அப்புறம் தேடி வருபவர்க்கெல்லாம் ஓடியே யாவும் நல்கணும். தேவைகள் அல்ல அன்பு, சேவைகள் தானே அன்பு. தேவைகள் அல்ல அன்பு, சேவைகள் தானே அன்பு. முடிவில்லாத சேவையே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு வாழ்ந்த அன்பு. வேற எப்படி அன்பு செய்யணும்? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற படிநிலை தாண்டி பழகணும். படித்தவர் பாமரர் என்ற பேதமை தாண்டி ஒழுகணும். பிரிப்பது அல்ல அன்பு, சேர்ப்பது தானே அன்பு. பிரிப்பது அல்ல அன்பு, சேர்ப்பது தானே அன்பு. முடிவில்லாத சேர்க்கலே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு வாழ்ந்த அன்பு. வேற என்ன செய்யணும்? மனைவி பேர் சகாயமாக இருக்கும், மனைவி பேர் பாத்திமாவாக இருக்கும்,
மனைவி பேர் வேளாங்கண்ணியாக இருக்கும். கோயிலுக்கு போகும்போது மாதாவே பாத்திமா, மாதாவே மாதாவே மரியாயே, வேளாங்கண்ணி மாதாவே மரியாயேன்னு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னே, ஏங்க என்ன வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வரலையா? அவள் பேர் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி வந்து வராமல் வெங்காயம் கேட்குற, வெங்காயம் படி. பெண்களை எப்படி இந்த சமூகம் நடத்துகிறது பாருங்களேன். பேர் பாத்திமா, பாத்தி வாய பொத்து பாத்திமா அப்பிடுவேன். இங்கே என்னது பாத்திமா மாதா, பாத்திமா மாதா, ஒரு நேர்ப்பு மாதா, விண்ணேற்பு விண்ணேற்பு. அப்போ மாதாவுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். இங்கே வந்து மாதாவே மரியாயே மாதாவே, தேர் போகும் மாதாவே மரியாயே மாதாவே. எங்கே சரக்கு உள்ளே போயிருக்கோம், ஃபுல்லாக ஏற்றிட்டு தூக்க தூக்க மாதா டென்ஷன் ஆக மாட்டாங்க. அப்போது பெண்கள் இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர், எல்லாரும் பெண்கள் தான் இருக்கீங்க. முக்கால்வாசி பேர் 80% பெண்கள் தான். ஆண்கள் அங்கங்கே 1-2 பேர் இருக்குது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த சமூகம் பெண்களை எப்படி நடத்துகிறது, அதே மாதிரி தான் நம்மளும் நடத்துகிறோம். நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. அதுதான் இந்த ஸ்டான்ஸா. பெண்கள் அடிமைகள் என்ற இழிநிலை தன்னை ஒழிக்கணும். எப்படி? பெண்கள் அடிமைகள் என்ற இழிநிலை தன்னை ஒழிக்கணும். இறைவன் படைப்பினில் எல்லாம் சரி நிகர் சமமென உணரணும். அடக்குவதல்ல அன்பு. பிச்சு விடுவேன், பல்ல உடச்சிடுவேன். ஏய் பேசாத பொம்பளை, அது இல்லை. அடக்குவதல்ல அன்பு, ஆக்குவதன்றோ அன்பு. முடிவில்லாத ஆக்கலே இறைவன் சொன்ன அன்பு, இயேசு வாழ்ந்த அன்பு. அப்போ இனி ஆண்கள் சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் பெண்களை பார்க்குற பார்வை இந்த கொடியேற்றத்துலேருந்து மாறணும். எனக்கு வருத்தமாக இருக்கும். அக்காக்காரி பெருசாக இருப்பா, காலேஜ் படிப்பா, அம்மா தம்பி அடிக்கிறான் அம்மான்னுவா. தம்பி 5ஆம் கிளாஸ், ட்ரௌசர் கூட போட்டிருக்க மாட்டான். ட்ரௌசர் போடாமல் ஓடி ஓடி அடிப்பான். அடியை வாங்கிட்டு காலேஜ் படிக்கிறோம், அம்மா அம்மா என்ன சொல்கிறா, தம்பி தானே ஆம்பளை பிள்ளை, ஜான் பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளை, அடித்தா வாங்கிக்கன்றா. எப்படி வளர்க்கப்படுகிறோம், புரியுதா உங்களுக்கு? அப்போது பெண்களை பற்றிய பார்வை மாற வேண்டும். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று என்கிற பார்வை நமக்கு வர வேண்டும் என்பது தான் இந்த ஊருக்கும் உலகுக்கும். முந்தி மாதிரி இல்லை. முந்தி இந்த நெல்லித்தோப்பு மட்டும்தான் தெரியும், இப்போ அப்படி இல்லை. கேமராவில் எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லோருக்கும் நீங்கள் பிரகடனமாக சொல்லி. இதனால் நெல்லித்தோப்பு இறை சமூகம் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் பழைய மாதிரி இல்லை, நாங்கள் வேற 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 மாதிரிலாம் விட்டானுங்க. இப்போ தாலாம் தேவையில்லை, வேற மாதிரி. நாங்கள் வேற மாதிரி, பழைய மாதிரி அல்ல. இயேசு வாழுகிற பொழுது அவரது வாழ்வு உருமாற்றமான வாழ்வு இல்லைங்களா? எல்லோரையும் எல்லார் மாதிரியும் இயேசு இல்லை. அதே மாதிரி அன்னை மரியாளுடைய வாழ்வு வாழுகிற பொழுது எல்லார் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. அதனால் நாங்கள் கொடி ஏற்றி இருக்கிறோம். இனி நாங்கள் எல்லோரும் வேற மாதிரி. அன்பு செய்வோம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், சகித்து கொள்வோம், பொறுத்து கொள்வோம். நமது இலக்கு என்கிற பயணத்தில் இறுதி வரை உறுதியாக இருப்போம். கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் வெளிவரும் வரை இயேசு கலங்கவே இல்லை. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், திகை மாட்டோம். எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆனாலும் சரிதான், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம். ஏனென்றால் எங்கள் அழைப்பு இது என்று நாங்கள் வாழ்வோம். எங்களை துன்பமோ துயரமோ வேத கலாபனையோ அடியோ இடியோ விடியோ பசியோ தாகமோ எதுவும் எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு பவுலடிகளார் சொல்கிறார். ஏனென்றால் எனக்குள் வாழ்கிறவர் என்னிலும் பெரியவர். நாங்கள் இயேசுவை நம்புகிறேன். நான் இயேசுவை பின்செல்கிறேன். வாயா, யார் எவர் வந்தாலும் சரிதான், என்னை எதுவுமே செய்ய முடியாது. எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் என்று இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விடுவதல்ல. நாம் செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அங்கே நாம் போக வேண்டும் என்றால் இங்கேயே நமது உடல் மாறணும், உள்ளம் மாறணும், நமது பார்வை மாறணும், நமது சிந்தனை மாறணும். எல்லாமே மாறினா தான் நாம் மறு உருவமாகி மறு உலகிற்கு போக முடியும். அதனால் ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு உருக்கமான ஜபத்தோடு இன்றைக்கி முடிக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம்தான், வாழ்க்கை ஃபுல்லாக பழகிட்டோம். ஆனால் இனி நாங்கள் உம்மை விடாமல் பிடித்துக்கொள்வோம்.
எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இயேசுவே. உம்மை பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா இந்த உலகம் சொல்கிறது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உமது வழியில் நாங்கள் வாழ்கிறோம். தாய் சொல்லி கொடுத்தது போல, அம்மா இதோ உமது அடிமை என்று தாய் சொல்லி கொடுத்தது போல, இயேசுவை நீர் வாழ்ந்து காட்டியது போல வாழ்வோம். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், நான் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், நான் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், ஏசையா உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன செய்தாலும் உனை விலகேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் உனை பிரியேன், உனை விட்டகலேன். இயேசுவே, யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன செய்தாலும் உனை விலகேன். உன்னையே சிக்கன பிடித்தேன் இயேசுவே, இயேசுவே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், உனையன்றி எனக்கு வேறு யார் இயேசுவே, இயேசுவே. உனையன்றி எனக்கு வேறு யார், அதனால் உம்மை சிக்கன பிடித்தேன் இயேசுவே. உம்மை போல் நாங்கள் வாழும் போதே உருமாற வேண்டும், உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும். உனையின்ற அன்னை மரியாள் போல எங்கள் விருப்பம் அல்ல, உமது சித்தத்தின்படியே நாங்கள் வாழ அருள் தாரும். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் உனை பிரியேன், உம்மையே சிக்கன பிடித்தேன், என்னை கைவிடாமல் காத்தருளும். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், உனை விலகேன் இயேசுவே. நாங்கள் வேண்டுகிற பொழுதெல்லாம் கேட்கிற வரங்களை எல்லாம் அது கரங்களிலிருந்து பொழிகிற பரிந்து பேசுகிற தாயே, விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதாவே, நாங்கள் இந்த உடலோடு போராடுகிறோம், உணர்வுகளோடு போராடுகிறோம். இந்த சமூகம் தவறாக சொல்லிக் கொடுத்த பலதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அன்பை தவிர மிற்ற எல்லாம் செய்கிறோம். ஆனால் நீர் அன்பை மட்டும்தான் விதைத்தீர். இந்த கொடியற்ற நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இதயத்தில் எழுதி வைக்கிறோம், அம்மா உம்மை போல எங்கள் விருப்பமல்ல, கடவுளின் விருப்பப்படி வாழ்வோம். அம்மா தாயே உமது விருப்பப்படி வாழ்வோம். அதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் தகர்த்து போடுவோம். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, இனி எங்கள் விருப்பமல்ல, உமது சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உற்ற உறுதுணையாக வாரும் தாயே. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.